ராஜா அருள். இவரும் 40 குறள்களும் அதற்குரிய பொருள்களும் சொன்னார். வணக்கம், என் பேர் ராஜா அருள். செல்வத்துட் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துட் எல்லாம் துறை. The wealth of all wealth is needed, and half all the other wealth. எண்ணி துணிகிற கணம் துணையத பெண் எண்ணும் என்பது இலக்கு. Consider or think all you want, but if you undertake a task, it's back to say later, I'll consider it. குணம் நாடி குற்றும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குணம். Look at the good and bad of someone before you make a conclusion, and then after you look at all that, make your conclusion. நன்றி. அடுத்து வருவது ஸ்ரேயா ஜெரோம். இவரும் இறுதி சுற்றில் 40 குறள்களும் பொருள்களும் சொன்னார்கள். இவர்கள் 3வது இடம் பெறுகிறார்கள். இவர்களுக்கு கோப்பை மற்றும் $20 கிஃப்ட் கார்டும் வழங்கப்படும். வணக்கம், என் பேரு ஸ்ரேயா. தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். If a man guards himself, let him guard against anger. If he doesn't guard against it, anger will kill him. பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். பிறருக்கு தீமை செய்து விட்டோம் என்று ஒருவர் மகிழ்ந்து கொண்டிருக்கும் போதே அதே போன்ற தீமை அவரை தாக்கும். எப்பொருள் எத்தன்மையிலாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. வெளி தோற்றத்தை பார்த்து ஏமாந்து விடாமல் அதை பற்றி உண்மையை உணர்வதுதான் அறிவுடைமை ஆகும். கல்வி ஒன்றுதான் கேடில் வேட்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடெல்லாம் மற்றையவை. கல்வி ஒன்றுதான் சிறந்த செல்வம், வேற எதுவும் சிறந்த செல்வம் இல்லை. அடுத்து வருவது சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. இவரும் 40 குறள்களும் பொருள்களும் சொன்னார்கள். என் பேர் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. நன்றி. என் பேர் சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி. என் வயது 7. திருக்குறள் இயற்றியவர் திருவள்ளுவர். 1330 குறள் இருக்கு. அங்க மனிதன் பேரு வாசுதி. செய்யாமல் செய்ததற்கு பயமும் வானமும் ஆற்றல் அறிந்து. யாரும் கிட்ட கேட்கக்கூடாது, உதவி வேணும், நீங்களே உதவி செய்யும். அதான் உலகத்தோடு பெற்று வானமோடு பெற்று நன்றி கொன்றார்க்கும் முடிவின்றாம் உயிரிலே செய் நன்றி கொன்ற மகற்கு. நீங்க எதுவும் மனதுக்கு தப்பிச்சுடலாம். ஆனா யாராவது உங்களுக்கு நல்லது செஞ்சாங்கன்னா அதுல இருந்து நீங்க தப்பிக்கவே முடியாது. அடக்காம கூறாமை ஆறுன்னு வைத்து விடும். நீங்க அடக்கமா இருக்கணும். அடக்கமா இல்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கையை இருட்டாயிடும். நீங்க ஒழுக்கமா இருக்கணும். ஒழுக்கமா இல்லைன்னா நீங்க அந்த ஒழுக்கத்தை உங்க வாழ்க்கை வழியா பார்த்துக்கணும். அதான் உங்க வாழ்க்கையிலே பெரிய விஷயம். நன்றி. இவர் இந்த ஆண்டுக்கான 2வது பரிசு பெறுகிறார். இதை தவிர $30 கிஃப்ட் கார்டும் வழங்கப்படும். அடுத்து வருவது கேசவ் கிரண் ஜெயகோபி. இவர் இறுதி சுற்றில் 40 குறள்களும் பொருள்களும் சொன்னார். இந்த ஆண்டுக்கான முதல் பரிசு பெறுகிறார். அவருக்கு $50 கிஃப்ட் கார்டும் வழங்கப்படும். வணக்கம், என் பேர் கேசவ் ஜெயகோபி. குறள் நன்றிக்கு தாகும் நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் என்று விடுமை தரும். நல்ல ஒழுக்கம் வாழ்க்கையில் நன்மை தரும். தீய ஒழுக்கம் தீராத துன்பம் தரும். குறள் அகர்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை எகர்வார் போட்டுது தலை. பொருள் பூமி எப்படி அது தாங்குதோ அதே போல அண்ணாமலை கீழ் அச்சு அது தாங்குறது நல்லது. குறள் உறுத்தார்க்கு ஒரு நாளை என்பம் பொறுத்தார்க்கு பன்றோடு துணியம் புகழ். அண்ணாமலை கஷ்டப்பட்டுட்டாங்கன்னா அப்போ உடனே பறக்கிட்டுனா அது நிமிஷம் சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா மனுஷனா வாழ்க்கை ஃபுல்லா சந்தோஷமா இருப்பீங்க. குறள் ஈதனை செய்யப்பட வார்த்தல் அது வலது உறுதியுமில்லை உயிருக்கு. பொருள் ஏரிக்கு உதவி செய்யும் போது அது கிடைக்க சந்தோஷம் இதுல கிடைக்காது. குறள்
அருளாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள்: நம்ம கிட்ட காசு இல்லைன்னா உலகத்துல மதிப்பில்லை, அதே போல கருணை இல்லைன்னா சாமியாருக்கு மதிப்பில்லை. குறள்: வாய்மையப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். பொருள்: நம்ம கிட்ட பேசும்போது அவங்க மனசு கஷ்டப்படாத மாதிரி பேசணும், அது நல்லது. நன்றி. இப்பொழுது 3 வயதை நிரம்பிய நிதின் அவர்கள் ஒரு குரல் சொல்வார். பெரியோர்களே, நான் 55 ஆண்டுகள் மேடையில் ஏறி இருக்கிறேன். வாழ்க்கையில் இன்றடைந்த மகிழ்ச்சியும் பெருமையும் இதுவரை உறுதியாக தெரிகிறது. அமெரிக்க மண்ணில் குழந்தைகள் அருமையான திருக்குறளை, அதில் எந்த திருக்குறளை சொல்ல வேண்டுமோ அந்த திருக்குறளை சொல்லி அதற்கு பொருளும் சொன்ன அந்த பாங்கே என்னுடைய நெஞ்சத்தை பெரிதும் நெகிழ வைத்தது. உள்ளபடியே நெகிழ்ந்து போனேன். இந்த பயிற்சிக்கு ஏற்பாடு செய்த சங்கத்தை, அதற்கு உதவியாக இருந்த ஆசிரியர் மக்களையும் மனதார பாராட்டுகிறேன். ஒருவேளை இந்த பிள்ளைகள் முதல்ல பேசியிருப்பார்களேனா அந்த குரலிலேயே தொட்டு நான் கொஞ்சம் மேலே சென்றிருக்க முடியும் என்று நினைக்கிறேன். அடுத்து நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார்கள். ஒரு குரலை சொல்லி ஆங்கிலத்தில் பொருளும் சொல்லி தமிழிலும் சொல்லுகிறார்கள். சங்கத்துக்கு வேண்டுகோள், இந்த ஆங்கிலத்தில் பொருள் சொல்கிறீர்களே, இந்த குழந்தைகள் மற்ற குழந்தைகளோடு விளையாடுகின்ற பொழுது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பிற இன குழந்தைகளோடு விளையாடுகின்ற பொழுது இந்த ஆங்கிலத்தை சொல்வார்கள் என்றால் அதை அவர்களுடைய பெற்றோர்களிடத்தில் சொல்ல முடியும். ஆகவே அடுத்த ஆண்டு ஒரு 10 அமெரிக்கர்கள் இந்த மேடையில் ஏறி குரலினுடைய ஆங்கில பயிற்சி சொல்வார்கள் என்றால் அது உங்களுக்கு பெருத்த வெற்றியாக இருக்கும். அந்த முயற்சியை செய்ய வேண்டும் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவதாக சொல் திருத்தம். எந்த குழந்தையும் சொல்கின்ற சொல்லிலே மாறுபாடு இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக இந்த ழா சொல்வது என்பது எளிமையான செயல் அல்ல. பெரியவர்களாக உள்ள பல பேருக்கு முடியாது. ஆனால் அந்த குழந்தைகள் யாரும் இந்த நகரத்தில் தடுமாறியதாகவே எனக்கு தெரியவில்லை. ஐயா திருக்குறள் ஐயா கியாப்பா அவர்கள் சொல்வார்கள், இந்த பழக்கம்ங்கிறது போது சரியா சொல்ல மாட்டாங்க. கொஞ்சம் கோயம்புத்தூர் பக்கம் இந்த பக்கம் இருக்குன்னா பழக்கம் தாங்க. விருதாச்சலத்துக்கு போல கீழ்ப்பகுதி போயிட்டீங்கன்னா பயக்கம் தாங்க. கொஞ்சம் அழைச்சி பயக்கம் தாங்க. விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடம், கல்வி ஆய்வாளர் ஆய்வுக்கு போயிருக்கிறார். அந்த பையன் படிச்சிருக்கான் பயம்னு படிச்சிருக்கான். பழத்தை பண்புள்ள டெப்டி இன்ஸ்பெக்டர் அறையில் அழைச்சிட்டு வந்து, எப்பா பிள்ளைகளுக்கு ஒழுங்காக சொல்லித் தரக்கூடாது, பயம்னு சொல்றாங்களே, நீ திருத்திருக்க கூடாதான்னு கேட்டாராம். அதுக்கு அந்த ஆசிரியர் சொன்னாராம், இந்த பக்கத்தில் பயக்க வைக்கங்களே அதான் நிலையத்தார். ஆக நாம் இப்படியும் உச்சரித்து இப்படியும் தடுமாறுகின்ற இந்த நேரத்தில் அமெரிக்க மண்ணில் இவ்வளவு தூய்மையாக பேசி சொன்ன இந்த குழந்தைகளை என் ஆய்வு உள்ளவரை மறக்க மாட்டேன், பாராட்டுவேன், போற்றுவேன். மேலும் மேலும் அவர்கள் வளர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். சங்கத்துக்கு வாழ்த்து, ஆசிரியர் பெருமக்கள் வாழ்த்து. வணக்கம். இந்த திருக்குறள் நிகழ்ச்சி